வெல்கம் டு சிந்திபாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முருகப்பெருமானுடைய முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தின் சிறப்புகள் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் திருப்பரங்குன்றம் பெயர்க்காரணம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கோவில் தைப்பூசத்தோடு எப்படி தொடர்பு பட்டிருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் நடந்த திருமண நிகழ்வு பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய அவதார நோக்கமே சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காக்கணும் அப்படிங்கிறது தான். அதை அவர் சரியாக செஞ்சதுனால மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வச்சுருப்பாங்க. இதன்படி முருகன் தெய்வானையின் திருமணம் முதற்படை வீடான இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்கும். அதனால தான் இங்கே திருமணங்கள் நடந்தால் வாழ்வில் அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் நம்ம பெறலாம் அப்படிங்கிற நம்பிக்கையுமே இருக்குது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை திருமணத்துடைய காரணம் பார்க்கலாம். மகாவிஷ்ணுவின் கண்களிலிருந்து தோன்றிய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆகிய இருவரும் முருகனையே மணக்க வேண்டும் என்று தவம் இருந்தாங்களாம். முருகன் அமிர்தவள்ளியை தேவலோகத்திலும் சுந்தரவள்ளியை பூமியிலும் பிறக்கும்படி பணித்தார். கிரியாசக்தியாகிய அமிர்தவள்ளி இந்திரன் மகளாக பிறந்து அவளது யானையாகிய ஐராவதத்தினால் வளர்க்கப்பட்டாள். இதனால் அவளுக்கு தெய்வ யானை என்ற பெயருமே வைக்கப்பட்டது. தெய்வயானிக்கு சஷ்டி தேவி என்ற பெயருமே இருக்குது. இவள் பிரம்மாவின் மானச புத்திரி என்று அழைக்கப்படுகிறாள். மானச புத்திரி என்றால் மனதிலிருந்து தோன்றிய ஒரு தெய்வீக பெண், மாத்ருகா மண்டலத்தை சார்ந்தவள் என்றும் சொல்லப்படுகிறது. மூல பிரகிருதியான பரதேவதையின் சக்தியால் 1/6 உள்ளவள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உயர்ந்த படைப்பான ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால்தான் சஷ்டி தேவி என்ற பெயருமே வந்தது. இவள் குழந்தையை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் கருதப்படுகிறாள். தெய்வானியை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து வள்ளியை பற்றி பார்க்கலாம். இச்சாசக்தியாகிய சுந்தரவள்ளி வள்ளிமலை சாரலில் தவம் இருந்தால் பின்னர் ஒரு மானின் வயிற்றில் பிறந்து வள்ளி கிழங்கு குழியில் கிடைக்க பெற்றதால் வள்ளி என்ற பெயர் பெற்றாள். வேடர் குலத் தலைவன் நம்பிராஜனால் வளர்க்கப்பட்டவள். இவர்கள் இருவரையும் முருகப்பெருமான் மணந்தார். செல்வ செழிப்பில் தோன்றிய தெய்வானையையும் எளிய வேடர் குலத்தில் வளர்ந்த வள்ளியையும் மணந்து கொண்டார் முருகப்பெருமான். இந்த கோவில் கருவறை மற்ற கோவில் மாதிரி இல்லாமல் அளவில் பெருசாக 5 தெய்வ திருவுருவங்களோட காட்சியளிக்கும். இங்கே மூலவரான முருகப்பெருமானுக்கு தனியாக கருவறை இருக்காது. பாறையில் இடதுபுறம் முருகப்பெருமான் தெய்வானையோட திருமண கோலத்தில் காட்சியளிப்பார். பக்கத்தில் முருகப்பெருமானுடைய திருமண கோலத்தை அனைத்து தெய்வங்களும் பார்க்குற மாதிரி கருவறை அமைஞ்சிருக்கும். கருவறையில் முருகப்பெருமான் காலடியில் யானை ஒன்று அமைந்திருக்கும். அது இந்திரன் மகளான தெய்வானையை வளர்த்த ஐராவதம் யானை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.